அதை வந்து இப்ப நான் கேட்டுறேன். ஒரு அப்பாவா கேட்கல, ஆடியன்ஸா கேட்கறேன். எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றிய பீஜமுடு டான் 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 டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் குடியாத்த குமார். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ தாங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா வீடியோவோட இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு 3 பேரை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு 3 gift கொடுக்க போறோம். அது எப்படி கொடுக்க போறோம், எந்த மாதிரி கொடுக்க போறோம்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். இந்த இன்டர்வியூல நம்ம முதலாவது இன்டர்வியூ பண்ண போறது எங்க அம்மாவை தான். முதல்ல அவங்களை காமிச்சிருங்க. வணக்கம்மா. வணக்கம்பா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா. பேர் வந்து சுலோசனா. இவங்களும் சரி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம சேனலுக்கு வந்து இப்போது 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு அவங்ககிட்ட கேட்போமா வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து குடியாத்த குமார் சேனலுக்கு வந்திருக்கு. ஒரு அம்மாவாக விட்டுடுங்க, ஒரு பொதுவாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்த பத்தாதா? நீங்க இருந்து அங்கே வர எங்க பையன் இப்படி வந்து இவ்வளோ தொலைவு வந்திருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 5 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. அதை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் வரணும், இன்னும் மேலும் ஒரு சினிமா படத்தில் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். அந்த கனவும் நிறைவேறணும். இதுதான் என்னுடைய ஆசை. நானும் அந்த எப்போனா ஒரு சமயம் கூப்பிடுவாங்க, வருவேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேச தெரியாது. இவ்வளோதான் நான் பேச முடியும். அதாவது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்லிட்டாங்க. சினிமாவில் வரணுன்ற ஆசை எனக்கு இருக்கு. அதை வந்து அம்மா புரிஞ்சுக்கினாங்க. அம்மாவுக்கு வந்து அதிகமாக அந்த சப்ஸ்கிரைபர், அந்த லைக், அந்த கமெண்ட் பற்றிலாம் தெரியாது. அதனால அவங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை பேசினாங்க. ஸோ ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்களும் வீடியோவில் அப்பப்போ பண்ணுங்க. மக்கள் வந்து உங்க வீடியோ பார்க்க ஆசைப்படுறாங்க. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டோம். அடுத்ததான் நீங்க என்ன சொல்ல வரீங்க? தெரியல, அவங்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு இது தெரியலன்றாங்க. சரி, ஓகே, அடுத்த நபர்கிட்ட நம்ம பேட்டி கேட்போம். அவங்க எப்படி சொல்றான்னு பார்ப்போம். ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா யாரை பார்க்க போறீங்கன்னா நம்ம தெரு பசங்க தான். அவங்க கிட்ட கேட்போம் நம்ம சேனலை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. ஹாய் தம்பிங்களா, உங்க பேரு? பிரவீன்குமார். உங்க பேரு? தீக்ஷித். சூப்பரா இருக்கு. உங்க பேரு? ரித்திஷ்குமார். எங்க சேனல் எல்லாம் பாத்துருக்கீங்களா? சேனல் பேரு குடியாத்த குமார். பாத்தீங்களா, குழந்தைங்களா ரீச் ஆயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? பதட்டமா இருக்குல்ல. நீங்க வீடியோஸ் எல்லாம் காமெடியா பண்ணுவீங்க, நல்லாவும் இருக்கும். எனக்கு நீங்க பண்ற வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும். 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால எனக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. அவர் சொல்றதே நானும். ஓகே தம்பி, நீ என்ன சொல்ல வரீங்களா? அவங்க சொல்றதே தான் நானும். ரொம்ப சூப்பரா சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கை கொடுங்க. அதை அவுத்து விட்டுருங்க. குழந்தைங்க பாக்குறாங்க, தப்பாயிடும். கை கொடுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்க, காமெடி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூங்க. அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தோமா? யாரு மாட்ட போறாங்கன்னு தெரியல. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் மேனேஜருங்க. எதுக்காக இவர் சேனல் மேனேஜர்னு சொல்றேன்னா, மாசான சம்பளம் கொடுக்கறது கிடையாது. ரெகுலரா வந்து நம்மளுடைய லாங் வீடியோ, எங்கேயாவது வெளியூர்ல வீடியோ அப்படின்லாம் என்னால போக முடியாது சில ஊருக்குலாம். ஏன்னா எனக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கும். அந்த ஊர்ல வந்து தம்பி தான் வந்து கேமரா ஷூட் பண்ணி நமக்கு கொடுப்பாரு. ஸோ அவர் பேர் வந்து பிரசாந்த். ஹாய் பிரசாந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து பிரசாந்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதனுடைய உங்களுடைய உழைப்பும் ஒரு % இருக்குது. இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்றாரு. தமிழ்ல இருந்து தமிழ்லேயே லாங்குவேஜ் மாத்தி பண்றேன் நானு. அடுத்ததான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவரோட ஆசை வந்து பாத்தீங்கன்னா சினிமால நடிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. அது கூட சேர்த்து நிறைவேறணும். இது நீங்க கை தட்டலாம். எல்லாம் கை தட்டுறாங்க. ஓகேங்க. இப்போ குமாரண்ண வீடியோல நீங்களும் ஒரு சில வீடியோல நடிக்கிறீங்க. அதிகமா நமக்கு வாய்ப்பு கொடுக்கலையே அவரு அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நடிக்காது இருந்தாலும் மேலு நம்ம தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம குடியாத்த குமார் யூடியூப் சேனல்ல 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
மக்களுக்கு என்ன சொல்லணும்னாக்கா வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்க, மெயின் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்க எதனா சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு சரி பண்ணுவோம். பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுங்க. அதாவது கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, எங்க வீடியோ குறைய இருந்தாலும் நிறைய இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு அடுத்த வீடியோல நாங்க சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க, ரொம்ப நன்றி. அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களுடைய ஹெல்ப் வந்து இதோட நிக்க கூடாது, இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும். மக்களுக்கு நீங்க நிறைய வீடியோ கொடுக்க உதவி பண்ணிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூங்க. அடுத்த ஆளை பார்ப்போம். அடுத்ததா யாரை பார்க்க போறோம்னா பிரசாந்தோட அம்மா தான். பிரசாந்த் வந்து நம்ம சேனலோட மேனேஜர், சம்பளம் வாங்காத மேனேஜர். அவங்களுடைய அம்மா தான் பார்க்க போறோம். வணக்கம்மா. இவங்க பேர் வந்து உமா நந்தகுமார். நம்ம சேனல் வந்து நீங்க ரெகுலரா பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த உரையாடல் பதிவாகவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். வணக்கம் சசி அண்ணா. வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. உங்களுடைய நண்பர் குடியாத்த குமார், அவருடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நீங்க அவங்களுடைய வீடியோல தொடர்ந்து அப்பப்போ நடிச்சிட்டு வரீங்க. இதை பத்தி நீங்க எப்படி உணர்றீங்க? உங்க கருத்து என்ன? அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இது பட்டு எடுத்திருந்தாருங்க. நானும் அவரோட சேனலில் வந்து அப்பப்போ நடிப்பேன், இந்த வீடியோ பண்ணுவேன். அவரும் வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணுவார். அவர் வந்து 5 லட்சம்ன்றது 10 லட்சம் வரணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ 5 லட்சம் வந்து இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. ஓகேங்க, இதுக்கப்புறம் எப்படி சேனல் எப்படி கொண்டு போறீங்க? இன்னும் பிரமாதமா கொண்டு போவோம். இன்னும் அதிக பேர் பாக்குற அளவுக்கு நாங்க இன்னும் நல்ல வீடியோ பண்ணுவோம். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. சரி, உங்க வீடியோ பாக்குற மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. எல்லாரும் மீண்டும் மீண்டும் வீடியோவை பாருங்க, ரசிங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க. அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்ங்க. அடுத்தது யாருன்னு பாப்போம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் இப்ப பேட்டி கொடுத்தாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மச்சான், தாய் மாமன் பையன். ஆரம்பத்துல நிறைய வீடியோல வந்தாரு. இப்ப ஒரு வேலை பலுனால வீடியோ பண்ண முடியல. அடுத்ததா அவர்கிட்ட பேட்டி கேட்போம். ஹாய் மச்சான். இவர் பேர் வந்து சதீஷ்குமார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியாத்த குமார், அதாவது நம்ம சேனல்ல வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா பெரிய விஷயம், அச்சீவ்மெண்ட் தான். இதுக்கப்புறம் நீங்க மேலும் இன்னும் வளரணும் எதிர்பார்க்கணும். அதான் அவர் சொல்றது வந்து இன்னும் நீங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். இவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரையில தெரியலையே தவிர இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும் வேற எங்கேயாகட்டும் நம்ம வீடியோ வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவரால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம நன்றியும் சொல்லிக்கணும். தொடர்ந்து உங்களுடைய உதவியும் சரி ஹெல்ப்பும் பண்ணிட்டே இருங்க. வேற ஏதாவது நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, இல்ல எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வீடியோ நிறைய வீடியோ கொடுக்கணும் எதிர்பார்க்கணும். சீக்கிரம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். சூப்பர், கை தட்டலாம். அவர் அடுத்ததா வச்சுட்டார். இன்னும் கூடிய சீக்கிரத்துல 1 மில்லியன் நீங்க ரீச் பண்ணணும்ட்டு. ஸோ கடவுள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் தான் இருக்கு. சரி, பார்ப்போம். பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம யாருகிட்ட பேட்டி கேட்க போறோம்னா என்னுடைய அத்தை பொண்ணு தான். பேர் வந்து ஜமுனா. என்னோட பக்கத்து வீடு. இத்தீஸ் பாத்திருப்பீங்க, நம்ம வீடியோல நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. அவங்களோட அம்மா தான் இவங்க. நம்ம பக்கத்து வீடு, சொந்தக்காருக்கு சொந்தக்காரு. இன்னைக்கு வந்து அவங்க வந்து உங்களுடைய மாமா, அதாவது நானு குடியாத்த குமார்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து கடந்திருக்கோம். அது உங்களுக்கும் தெரியும். இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் நீங்க வந்து 1 லேக் வரதுக்கு 1 லேக் இல்ல, 5 லட்சம் தான் நம்ம வந்திருக்கோம். 1 லேக் பின்னாடி போறது 5 லேக் வந்துச்சு. 1 மில்லியன் பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த 1 லேக் பத்தி தான் தெரியல. 1 மில்லியன் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அவங்க மேல தப்பு இல்ல. அந்த இன்னும் வந்து நிறைய நீங்க புதுசா வந்து டிக்டாக் எடுக்கிறதுக்காக நாங்க ரொம்ப அவளோட இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். இன்னும் நிறைய எதிர்பார்க்கறாங்க. நம்ம 500K வந்திருக்கோம். 1 மில்லியன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றீங்க. அச்சீவ் பண்ணணும். இன்னும் நீங்க அதிகமா புதுசா நிறைய எடுத்து போறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க தினமும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடவுள்கிட்டே வேண்டிக்கிறோம். உங்களோட லைவ் வரும்போதும் பாக்குறோம், பார்த்துட்டே இருக்கோம். எதனா புதுசா இருக்குமா, எதனா தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புதுசா எதனா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
அவங்க என்ன சொல்ற வராங்கன்னா அரைச்சிமாவே அரைக்காம புதுசா எதனா யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்றோம். இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது மக்களுக்கு ஏதாவது சொல்ல வரீங்களா? இப்ப எனக்கு சொல்லிட்டீங்க, நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? மக்கள் வந்து நிறைய வந்து லைக் பண்ணணும், உங்களை வந்து சப்ஸ்கிரைப் எதுவும் கொடுக்கலங்க, அவங்களா சொன்னதுதான். நான் எதுவும் காசுல கொடுத்து சொல்ல ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு கொடுங்க. தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். வந்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்துதான் நம்ம யாரை பார்க்க போறோம்னாக்கா இத்தீஸ் தான். நீங்க நான் சொல்லி இவரை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. இன்னும் அப்கமிங்கும் நிறைய வீடியோல இருக்கான். இன்னும் அந்த வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணல. இவனை தான் பார்க்க போறோம். ஹாய் நிதிஷ். ஹாய் அங்கிள். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 9th. ஓகே, 9th போக போறீங்களா? 9th போக போறாங்க. ரோஷினியோட இதுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடியாத்து குமார் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 5 lakhs. கரெக்டா சொல்லிட்டான் அவனே, நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். நீங்களும் சேனலுக்குள்ள இருக்கீங்க, வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லாதான் வீடியோ பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப பண்ணாம பண்றீங்க. கொஞ்ச நாள்ல சப்ஸ்கிரைபர்ல கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அது வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் இருக்கும். அது நீங்க வந்து பண்ணாம நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கம்மி ஆயிடுச்சு, நம்பியா வீடியோ பண்ணாம நீங்க வந்து நிறைய வீடியோ போட்டு 5 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. சூப்பரா சொன்ன. அப்படிங்க, அதாவது என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காராம அந்த நேரத்தில் நீங்க வீடியோ போட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாத்தி காமிச்சீங்க அப்படின்னு சொல்ல வராரு. இதுக்காக இன்னொரு முறை கை தட்டலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது அதிகமா தெரிஞ்சதாங்க அம்மா தான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆமா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ரொம்ப அழகா பேசின. அப்படி ஓகே. இப்போ இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது சொல்ல வரீங்களா? நீங்களும் இன்னும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 1 million சப்ஸ்கிரைபருக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். சூப்பர் 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 சூப்பர். அருமையா சொன்னா, ரொம்ப அற்புதமா சொன்னா, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து நீங்க வீடியோ பண்ணுங்க. அதே நேரத்தில் படிப்புல கான்சன்ட்ரேட் செலுத்தணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அற்புதமா சொன்னா. அடுத்தது யாருன்னு பாப்போம். இத்தீஸ் வந்து இப்படி பேசுவான்னு அவங்க அம்மாவே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப அற்புதமா பேசணும். அப்படி பேசணும்ன்றதான் எங்களுடைய ஆசை. ஏன்னா அவன் பேசாமலே இருக்கிறதுனால எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமா இருந்தது. நல்லா பேசணும். சூப்பரா இருந்தது. அடுத்தது நம்ம விஷயத்துக்கு வரோம். பட்டையங்கிட்டியமா வச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க. மதியம் பூரா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இப்ப எதுவுமே தெரியாம பட்டையங்கிட்டியமா வந்திருக்கான். சரி, இவனை பத்தி நம்ம அறிமுகப்படுத்துவோம். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இவன் பேர் வந்து அத்தீஸ். அவர் பேரு இத்தீஸ், இவர் பேரு அத்தீஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம குடியாத்து குமார் யூடியூப் சேனல்ல எவ்வளவு வந்திருக்கோம்? 5 லட்சம் சப்ஸ்கிரைபர். போடுறா தம்பி வெடியா. ஓகே, இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? சூப்பரா இருக்குது. எது 5 லட்சம் சப்ஸ்கிரைபரா? சொல்லுங்க. நீங்க வந்து எப்படி நடிக்கிறீங்களே தெரியல. அட பாவி, உசுறு குத்து நடிச்சிட்டு இருக்கண்டானாக்கா. ஏன் கண்ணுல பாக்கல? நீ சூப்பரா நடிக்கிறீங்க. எல்லாரும் எப்படி அந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு தெரியல. ரொம்ப நல்லா சூப்பரா. என்ன சொல்றான், நீங்க நடிக்கிறீங்களா இல்லையானே தெரியல அப்படின்றான். ஓகேப்பா, இந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு அங்கிளுக்கு இன்னும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நிறைய வீடியோ போடுவாங்க, அதுக்கெல்லாம் லைக் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. குழந்தைங்க அப்படிதான் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்க. அதுதான் குழந்தையோட தன்மை. ரொம்ப அற்புதமா பேசுன. வாழ்த்துக்கள். என்ன வேற பழைய எண்ணெய் புஷ்டியா வாயிலாம் ஆயிடுச்சு. ஓகேங்க. ஓகே, அடுத்தது யாருன்னு பாப்போமா? அடுத்ததான் நம்ம யாரும் கேட்க போறோம்னா, ஆனா அவங்க சொல்லிட்டாங்க என்னோட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிஜிஎம் போட்டு பண்ணிட்டாங்க. ஏம்பா ஏதாவது ஒரு பிஜிஎம் போட்டு விடுவா, அப்பதான் வருவாங்க. உங்களை வெத்தல் பாக்க வச்சு கூப்பிடணுமா? வாங்க. இவங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? தேவையே இல்ல. இருந்தாலும் புதுசா யாருன்னா பாப்பீங்க, அவங்களுக்காக சொல்றேன். இவங்க பேர் அவங்க வாயாலே சொல்லுவாங்க. என் பேர் வந்து மைதிலி. அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி குயின் ஆஃப் மைதிலி. ஏன்னா அது சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து என்னுடைய 2வது மகள் கே மைதிலி. இவங்களும் நிறைய வீடியோல இருக்காங்க.
இவங்க வீடியோவில் இல்லைன்னு மட்டும் வருத்தப்படாதீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் இவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் இருக்கும், பின்னணி குரல் எல்லாத்துலேயுமே ஒரு வீடியோவில் இவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. என்னோட ஒய்ஃபோடைய ஆல்மோஸ்ட் வீடியோக்கு இவங்க தான் டப்பிங் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததை பற்றி அவங்க கிட்ட கேட்போம். நம்ம சேனலுக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இதை எப்படி நீங்கள் உணர்றீங்க? 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து சும்மா வந்துடாது. இப்ப நிறைய பேர் வீடியோ பண்றவங்க எல்லாருக்கும் வந்து அதிக ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுக்கான எஃபெக்டோ அதுக்கான உழைப்பும் நம்ம போட்டாதான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவுட்புட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா 5 லட்சம் வந்திருக்கு அப்படின்னா நாங்க எல்லாருமே வந்து அதுக்கான எஃபெக்டை போட்டிருக்கோம். அந்த எஃபெக்டை போட்டவாசி தான் நமக்கு 5 லட்சம் வந்திருக்கும். இன்னும் இதுக்கு மேலேயும் நிறைய எஃபெக்ட் போவோம். 1 மில்லியன் வர வரைக்கும் நாங்க போய்கிட்டே இருப்போம். இன்னும் மேல அதுக்கப்புறம் 2 மில்லியன் வரதுக்காக போவோம். ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது வீடியோல நடிக்கிறது ஒண்ணு இருக்கு, டப்பிங் இருக்கு, எடிட்டிங் இருக்கு, கலர் கிளாரிட்டி, இன்னும் நிறைய இருக்கு. ஒரு வீடியோல ஒரு பிடிச்ச போர்ஷன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது அப்படின்னா நான் டப்பிங்க சொல்லிடுவேன். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் வந்துடுது. டப்பிங்கு ஒரு டைலாக பேசுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு அது பழகிடுச்சு அப்படின்றதுனால வீடியோல நடிக்கும் போது வந்து நம்ம கொஞ்சம் மேக்கப் இதெல்லாம் பண்ணிட்டு வரும். டப்பிங்க்கு அதெல்லாம் தேவையில்லைல்ல, அதனால வாய்ஸ் மட்டும் இருந்த போது அதனால எனக்கு டப்பிங் ரொம்ப பிடிச்ச இது ஒரு விஷயம் சொல்லணும்னா, முந்தினேத்து வந்து நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த ரிசப்ஷன்ல வந்து பிஜே, அதாவது என்னது டிஜேவா போடுவோம். டிஜேல வந்து நானும் எங்க ஒய்ஃபும் வந்து ஒரு கண்டென்ட் பண்ணோம். அதை நான் வந்து வீட்டுல வந்து பிளே பண்ணி பாக்குறேன். என்ன பேசினாங்கன்ற வார்த்தையே எனக்கே புரியல. ஏன்னா நான் தான் அது கிட்ட இருந்தேன், எனக்கே தெரியல. இவங்க கிட்ட அந்த வீடியோவை கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிடத்திலே பாத்தீங்கன்னா டப்பிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்பாட்ல இல்ல. சோ என்ன பேசிக்கிறாங்கன்றத கரெக்டா கண்டுபிடிச்சி அதுக்கு டப்பிங் பண்ணது வந்து நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதுக்காக தேங்க்யூ சோ மச். ஒரு இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை காலம் கை கூடினா. கிரியேட்டர் அப்படின்றத விட அப்பான்னு பார்க்கும்போது வந்து ஒரு இப்ப நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலுக்குள்ள வந்து ஒரு கப்பல்ல போற மாதிரிதான். கடலுக்குள்ள கப்பலா? கடல்ல கப்பல். கடல்ல வந்து ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கும்போதுதான் என்னதான் வந்து நம்ம அதுல பயணம் பண்ணிட்டே இருந்தாலும் வந்து அதுக்கான ஓட்டுறது இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு இருக்கு. அவர் வந்து கரெக்டா வந்து எல்லாரையும் வந்து வழி நடத்தி கொண்டு போனாதான் வந்து மத்தவங்களும் அதுல நல்லா பயணிக்க முடியும். சோ அந்த வகையில வந்து கிரியேட்டரா இல்லாம அப்பாவா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜாபை வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் பண்ணணும், நீங்க இந்த தான் எனக்கு வேணும், இந்த டப்பிங் தான் வேணும், இந்த ஆக்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஆர்டரா போட்டு அதை அவுட்புட் வாங்கறதுனால ஒரு சிறந்த அப்பான்னு இதுக்கு நீங்க கை தட்டலாம் எல்லாரும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து இருந்து ஒரு புக்ல இருந்து படிச்சு எடுத்த வார்த்தைகள் இதெல்லாம். எந்த புக்லயும் இதெல்லாம் வராது. ஓகேங்க, அப்பாக்கு நீங்க சொல்லிட்டீங்க. சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது இப்ப வரைக்கும் வந்து நீங்க நல்ல ஒரு எங்களுக்காக வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நீங்க வந்து சப்போர்ட் கொடுப்பீங்கன்ட்டு நாங்க நம்புறோம். ப்ளீஸ் கொடுங்க. ஓகேங்க, ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. தனிப்பட்ட முறையெல்லாம் குயின் ஆஃப் மைதிலிக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் வந்து மைதிலிக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் கேட்கறதே இல்லை. ஏன்னா அவங்க திறமையால அது வரட்டும் அப்படின்னு விட்டேன். சரி, இப்ப அவங்க வாய் தந்து கேட்டுருக்காங்க குயின் ஆஃப் மைதிங்க, அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நாங்க லிங்க் வைக்கிறோம். ஏன்னா ஒரு போட்டி நடக்குது இங்க, அதனால. ஓகேங்க, தேங்க்யூ சோ மச். பாய். ஹாய்ங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு மகாலட்சுமி. ஏன்னா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாக்கிறதுக்கு. இப்ப இவங்க கிட்ட தான் நம்ம பேட்டி கேட்க போறோம். என்ன கேட்கறதுன்னு எனக்கே தெரியல. வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லிடுங்க ஆடியன்ஸுக்கு. இந்த பேர் வந்து கே ரம்யா. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அதையும் சொல்லிடுங்க. குயின் ஆஃப் ரம்யா 25. அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து குயின் ஆஃப் ரம்யா 25 என்ற பேர்ல இவங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. மலரே மலரே தேவதை போலவே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், போய் பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடியாத்த குமார் யூடியூப் சேனல்ல 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது வந்து இப்ப 5 லட்சம் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ இவ்வளவு நாள் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு வந்து இப்போ 5 lakhs வந்திருக்கு. இன்னும் மில்லியன்ஸ், 1 மில்லியன், 10 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதோட வந்து இது முடிஞ்சிடாது. இப்போ வந்து நம்ம சில்வர் பிளே பட்டன் வாங்கணும், நெக்ஸ்ட் கோல்டன், டைமண்ட்ஸ் அப்படி போயிட்டே இருக்கணும். லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. ஓகேங்க, இந்த மகிழ்ச்சியான தருணத்துல உங்களுடைய குடியாத்த குமார் அப்பாவாக்கு நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கே தடுமாறுது. என்ன சொல்ல வரீங்க அப்பாக்கு? தேவதை யார் இந்த தேவதை
வீடியோஸ் வந்து நாங்க ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய காமெடிஸ், இன்னும் நிறைய புதுசா வீடியோஸ் கொடுக்கணும். அண்ட் மெயினா வந்து காமெடி வீடியோஸ், அதுவும் எங்க பாட்டியை வச்சு காமெடி வீடியோஸ் நிறைய பேர் விரும்புறாங்க. தண்ணி ஊத்துறது அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்லிருக்காங்க, உங்க பாட்டி தான் மிஸ் பண்றேன். சோ பாட்டியை வந்து அது கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் காமெடி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிப்பா நீங்க வச்ச கோரிக்கை நான் நிறைவேற்றுறேன். விரைவில் வந்து பாட்டியை வச்சு வீடியோ பண்றேன். சப்ஸ்கிரைபர்கள் நம்மள வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறது வந்து நம்மள சப்ஸ்கிரைபர் தான். இந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சோ நீங்க இவ்வளவு சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இப்போ நாங்க 5 lakhsக்கு வந்திருக்கோம். சோ இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணி 1 million 10 million அப்படி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். மக்களுடைய கேள்வியா ஒரு கேள்வி நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸ்ல கமெண்ட் வருது. அதை வந்து இப்ப நான் கேட்டுடுறேன். ஒரு அப்பாவா கேட்கல, ஆடியன்ஸா கேட்கறேன். எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? இப்போதைக்கு இல்ல, இன்னும் 3 ஆண்டுகள். 3 ஆண்டு. அது அப்படி சொன்ன 3 ஆண்டுகள் கழித்து திருமணம் பண்ணிக்கிதான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். நிறைய பேர் இந்த கேள்வி எனக்கு இன்பாக்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் அவங்களே விடை கொடுத்துட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம்பா. அது வரைக்கும் இது ஒன்லி ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண போறாங்க. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களுடைய ஒர்க்ல கான்சன்ட்ரேட் செலுத்துங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தீங்க, எங்கடா உங்க வீட்டு கடைக்குட்டி செல்லம் வரலேன்ட்டு. இப்ப கடைக்குட்டி செல்லத்துக்கிட்ட தான் இருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லிடுங்க. என் பேர் கே ரோஷினி. உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லிடுங்க. தங்கமகள் குடியாத்தன். இன்ஸ்டாகிராம்ல வந்து தங்கமகள் குடியாத்தன்ற பேர்ல வந்து இவங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். நம்ம குடியாத்த குமார் யூடியூப் சேனல்ல தற்போது 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் எங்கள் ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அதை நீங்கள் ஒரு செகண்ட் கூட பார்க்காம தள்ளி விட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்குற ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. இது எப்படி? அடுத்த கேள்விங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சேனலோடைய உரிமையாளர் அப்பாவுக்காக நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? ஏதாவது இத்தனை நாளா சொல்ல மறந்துட்டோம், இந்த சந்தர்ப்பத்துல அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வீடியோ பண்றது என்னன்னு எங்களுக்கே தெரியாத போது எனக்கு இப்ப மட்டும் தெரியுதுங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோனா என்னன்னு தெரியாது. அதை கத்து கொடுத்தது எங்க அப்பா தான். ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்க, அப்பாவுக்கு சொல்லிட்டீங்க. ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல வரீங்களா? சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் நன்றி. அதாவது இனிமே சப்ஸ்கிரைபரா உள்ள வரவங்களுக்கும் அட்வான்ஸா இவங்க நன்றி சொல்றாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க நல்லா வீடியோ பண்ணிட்டு வரீங்க. நல்ல பேர் இருக்கு உங்களுக்கு. தொடர்ந்து நல்லா பண்ணுங்க. அதே போல படிப்புலயும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். வீடியோ பண்றதுனால உங்க படிப்பு பாதிக்க கூடாது. சரிங்களா? தொடர்ந்து நல்லா படிங்க, நல்லா வீடியோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம யாரை பார்க்க போறோம்னு எல்லாரும் நீங்க தெரிஞ்சு நிப்பீங்க. எங்க வீட்டு மகாராணி தான். இவங்க தான் இப்ப பேட்டி சொல்ல போறாங்க. வீடியோலே வந்து 20 டேக்கு 30 டேக்கு போகும். இப்போ இது வர நேரடி பேட்டின்னு வர சொல்லிட்டோம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஐயா பாத்துக்க ஐயா. வணக்கம். உங்க பேர் சொல்லிடுங்க. என் பேர் சுகந்தி. இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது நம்ம சேனல்ல வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. மசாலான விஷயமா? ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் 2 பேர் சப்ஸ்கிரைபரா கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. 5 லட்சம்ன்றது எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான், பெரிய இலக்கு. இன்னும் இதை தாண்டி நாங்கள் 10 லட்சம் அப்படின்ட்டு போகணும், இன்னும் அதிகமாக போகணும். அதுதான் எங்களோட ஆசை. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பாரு. அந்தந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்யலைன்னா அவர் கோவப்படுவார். அதை செஞ்சுட்டா கரெக்டாக செஞ்சாக்கா அவர் தான் ஃபர்ஸ்ட் கை தட்டுவார். அவர் நல்லதும் கெட்டது எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடுவார். ரொம்ப நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிக்கிறோம்னா அவங்க கொடுக்காம நம்ம ரீச் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு இதுவரையும் 5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் அடைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இன்னும் மேலும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை
காமெடி வீடியோஸ் கொடுத்து நாங்கள் உங்களை ரசிக்க வைப்போம். இன்னும் உங்களை நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து வந்து நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். வெல்கம் டு குடியாத்த குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்னடா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு முன்னாடி நின்னுன்னு பாக்குறீங்களா? இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம குடியாத்த குமார் யூடியூப் சேனலுக்கு தற்போது 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. கை தட்டலாமே. 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இது ஏதோ நான் பண்ண ஒரு வெற்றி அப்படின்னு கிடையாது. மக்களாகிய நீங்க கொடுத்த வெற்றி. ஏற்றி விட்ட ஏணிப்படிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே உங்க எல்லாருக்கும் எங்க குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய ஒட்டுமொத்த டீம் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதற்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன் தான். 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன கேக் வெட்ட போறோம். கேக்கோட முதல் இது வந்து உங்களுக்கு தான் கொடுக்க போறோம். அது நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா வாங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் என்னென்ன பேட்டி கொடுத்தாங்க இன்டர்வியூல நீங்க பாத்திருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து நார்மலான வீடியோ கிடையாது. எங்களுடைய 5 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து நாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். 5 லட்சம் பேருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைதான். பொருளாதார ரீதியா இல்ல, இஎம்ஐ கட்டணும், டிவி பில்லு கட்டணும், அது இதுன்னு போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு 3 பேருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்போதைக்கு கடவுள் எங்களுக்கு அவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. ஒரு 3 பேருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த கிஃப்ட் காட்சிலாமா? எங்களால முடிஞ்ச கிஃப்ட் வந்து 3 கிஃப்ட் வந்து நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து முதல் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் மாதிரி இதை வச்சுக்கிட்டேன். ரெண்டாவது, ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டா கஷ்டமாயிடும், அதனால ஒரு 2 பேருக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணோம். ரெண்டாவது கிஃப்ட். அப்புறம் சசி என்ன சொன்னாரு, 2ஆ கொடுத்தா நல்லா இருக்காது, 3ஆ கொடுங்க ஒத்தப்படையிலன்னாரு. அதனால 3 கிஃப்ட். இந்த கிஃப்ட் எல்லாம் நைட் எல்லாம் உட்காந்து ரெடி பண்ணது அவர் தான். அவரு கூட இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாப்போம். இந்த பரிசை நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெருசா ஒண்ணும் நீங்க செய்ய வேண்டியது இல்ல. இந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணா போதும். உதாரணத்துக்கு நீங்க சென்னையில இருந்து பாக்குறீங்க அப்படின்னா நான் சென்னையில இருந்து பாக்குறேன் அப்படின்ற பதிவு மட்டும் போட்டா போதும். எவ்வளவு பேர் இந்த வீடியோல வந்து அந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு நாங்க கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு 1 வீக்குக்கு இந்த வீடியோ ரன் ஆகிற வரைக்கும் யாரெல்லாம் கமெண்ட் போடுறாங்க, ஒரு 50 பேர் போடுறாங்க, ஒரு 100 பேர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்ப்போம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரைக்கும் டைமுங்க. அந்த 6 மணிக்குள்ள எவ்வளவு பேர் கமெண்ட் போட்டிருக்காங்களோ அந்த கமெண்ட் எல்லாம் எடுத்து அந்த ஐடியோட சேர்த்து அந்த கமெண்ட் எல்லாம் எடுத்து உட்காந்து ஒரு சீட்ல எழுதி அதை வந்து குழுக்கள்லாம் தேர்ந்தெடுக்க போறோம். ஏன்னா வந்து எப்படியும் நிறைய கமெண்ட் வரும். அதுல குழுக்கள்ல வந்து 3 பேருக்கு இந்த கிஃப்ட் வந்து கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு கொடுக்க போறோம். ஏதாவது எங்களால முடிஞ்சது. அந்த வின்னரை வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக ஒரு வீடியோ, அந்த குழுக்கள்ல பண்றதையே நான் வீடியோவா போடலான்னு இருக்கேன். ஏன்னா எப்படி கொடுக்கறோம், அந்த பரிசு யாருக்கு விழுது, எந்த ஐடிக்கு விழுது. உதாரணத்துக்கு சசி ஐடியா இருக்குன்னா சசி தங்கவேல்னு இருக்கும். அப்ப அந்த ஐடியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த வீடியோல போட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த பரிசு அவங்க கிட்ட சேர்க்கறதுக்கு எப்படி வழியோ அப்படி நாங்க செய்ய போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப பண்ணாத, வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட் போடு. இப்ப போன பாயிண்ட் இருந்து எடுக்கிற கமெண்ட் போறதுக்கு. சோ இதாங்க விதிமுறை, வேற ஒண்ணு இல்ல. ஒரே பிளவுல அவ்வளவு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்ல, எந்த கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்ல, எந்த இதுவுமே நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் குடியாத்துல இருந்து பாக்குறேன், நான் வேலூர்ல இருந்து பாக்குறேன், நான் வந்து லட்சுமி கார்டன் பக்கத்துல இருந்து பாக்குறேன், அப்படி ஏதாவது உங்க ஊர் பேர் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். அத்தனை பேரையும் நான் எழுதி வச்சு உங்க முன்னிலையிலே ஒரு வீடியோவா குழுக்கள் பண்ணி யார் வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா பண்றேன். மறக்காம இந்த எல்லாமே செய்யுங்க. அடுத்த முறை கடவுள் எப்படி வாய்ப்பு கொடுக்குறான்னு பார்ப்போம். 3 பேரு வந்து 300 பேர் ஆகுதா இல்ல எவ்வளவு பேர் ஆகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு நான் 3 பேருக்கு தரேன். ரொம்ப பேசிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்லயே கேளுங்க, அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இப்ப கேக் வெட்டிடலாமா? சரி, கேக் வெட்டிடலாம். எப்பவும் நான் தான் கேக் வெட்டுவேன். அதெல்லாம் வந்து நம்ம குடியாத்த குமார்ல இன்னைக்கு வந்து நான் வெட்ட போறது இல்ல. இந்த கேக்கு யார் வெட்ட போறாங்கன்னா எங்க ஃபேமிலியில யாருமே வெட்ட போறது இல்ல. நம்மளே கேக் வாங்கி நம்மளே வெட்டிங்கன்னா அது என்னங்க சுவாரஸ்யம்? அதனால நம்ம ஃபேமிலில இருந்து யாருமே கேக் வெட்ட போறது இல்ல. சோ வெளியே இருக்கிறவங்க தான், வெளியே இருக்கிறவங்க வீடு தான், வெளியே இருக்கிறவங்க எப்பவுமே நமக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் வந்து கேக் வெட்ட போறோம். சசியண்ணா வாங்க, குமார் நீங்க வாங்க. ஏன்னா தம்பி கூப்பிடலான்னு பார்த்தேன், அம்மா இருக்கும்போது தம்பி போதும், நீங்க போங்க. நீங்க 3 பேர் தான் இருங்க. வருது எதுக்காக அப்படின்னா சும்மா நம்மளே இது பண்ணக்கூடாதுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திரைக்கு பின்னாடி இருந்து உதவி பண்றாங்க, நிறைய சப்போர்ட் பண்றாங்க. சோ பிரசாந்த் கூப்பிடணும் பட்ட அம்மா இருக்கும்போது அம்மாவே ஓகே தான். அதனால வந்து இந்த 3 பேர் வச்சுதான் இந்த கேக்கை வெட்டலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். மறக்காம நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்க. உடனே போனை எடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த 3 பரிசுல ஒரு பரிசை வின் பண்றதுக்கான
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.